எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல நீலமோனிக்கு அறிகுறி கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். பார்வதி ப்ளீஸ் டி நில்லுடி, நான் சொல்றதை கேளுடி. நீத்து கெஞ்சிட்டு இருக்க பார்வதி தன் கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு அந்த ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறா. பார்வதி பார்வதி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டி, என்ன மன்னிச்சுக்கோடி, ப்ளீஸ் டி நில்லுடி அப்படின்னு சொல்ல பார்வதி அதெல்லாம் எதுவுமே கேட்காம கோமா போக கையில 2 பக்கம் 2 ஐஸ் வச்சுக்கிட்டு பின்னாடி நீத்து துரத்திட்டு போயிட்டு இருக்கிறா. 10 எட்டுல தாவி பிடிச்சி அவ முன்னாடி போய் நின்று, சாரிடி பார்வதி, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்டி, என்ன மன்னிச்சுக்கோடி. பார்வதி எதுவுமே பேசாம அமைதியா கோவத்துல நின்றுட்டு இருக்க அந்த கையில இருக்கக்கூடிய ஐஸ குடுக்குறா. ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு, மஞ்சள் கலர்ல ஒண்ணு. கோமா போற பார்வதியை மறுபடியும் நிறுத்தி பேசுனவ, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்டி. இனிமேல் பண்ண மாட்டியா? நான் ஆரஞ்சு கலர் கேட்டேன்ல, ஆனா நீ அதை வாங்கி தப்புன்னு வாயில வச்சுட்ட. உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாது. கோவமா இருக்கக்கூடிய பார்வதி எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு நீத்துக்கு தெரியல. ஆனா பார்வதி அவ மேல பயங்கர கோவத்துல ஐஸை தட்டி விட்டுட்டு போக மறுபடியும் துரத்திட்டு போற நீத்துவை பார்த்து திரும்பின பார்வதி, என்ன இப்போ ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கிற? சாரி பாரு, நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் பாரு. நான் உனக்கு இனிமேல் என்ன பிடிக்குதோ அதை உனக்கு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா நான் வாங்கிக்கிறேன். நான் முதல்ல அந்த ஆரஞ்சு கலர் ஐஸ்க்கு எடுத்தேன், அதுக்கப்புறம் தானே நீ அதை கேட்ட, அதனாலதான் நான் வாயில வச்சேன். இல்லைன்னா கூட நான் வாயில வச்சிருந்துருக்க மாட்டேன் பாரு. ஓ, நீ முதல்ல எடுத்து அதை நான் கேட்கறேன்னு குத்தி காட்டுறியா? இல்ல அப்படிலாம் சொல்ல பாருலோ. நீத்துக்கு அழுகியே வந்துருச்சு, அழுகவும் ஆரம்பிச்சிடுறா. ஆனா பார்வதி டப்புன்னு அவ கையில இருக்கக்கூடிய 2 ஐஸையும் புடுங்கி அந்த தார் ரோட்ல கீழே போட்டு காலால மிதிச்சுட்டு அவ பாட்டுக்கு வேறன்னு போய் 10 வீடு தள்ளி இருக்கக்கூடிய அவளோட வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுறா. நீத்து பின்னாடியே வேகமா ஓடி போய் கதவை தட்ட 10 நிமிஷம் அவ கதவை திறக்கிற மாதிரி இல்லை. நீத்து அங்கேயே அழுதுகிட்டு இருக்கிறா. டப்புன்னு டப்பன்னு சத்தம் கேட்க விருக்குன்னு பெட்ல இருந்து எழுந்திருக்கக்கூடிய நீத்து அப்பதான் சுயநினைவுக்கே வரா. தன்னோட 12 வயசுல நடந்த ஒரு விஷயம் அவளோட ஆள் மனசுக்குள்ள இருந்து ஏதோ அறத்தூக்கத்துல முன்னாடி வந்துட்டு போறது அவளுக்கு பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அன்னைக்கு அப்படி இருந்த பார்வதி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே மறுபடி கதவு தட்டுற சத்தம் டப்பன்னு கேட்க பதட்டத்துல இருந்து 2 நிமிஷம் அப்படியே ஆழ்ந்து எந்திரிச்சு அதுக்கப்புறமா கதவை திறக்கிறா. வெளியில பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் அப்படி ஒரு ஆச்சரியம். ரேவதி குட்டி எப்படி இருக்க? ஒரு 8ல இருந்து 9 வயசு இருக்கக்கூடிய பொண்ணு ரெட்டச்சட்டை போட்டுக்கிட்டு நல்லா பட்டு பாவாடையெல்லாம் போட்டுக்கிட்டு முன்னாடி நிக்கிறத பார்த்துட்டு, எப்படி இருக்க? தன்னோட அத்தை பொண்ணு தான், நல்லா நெருங்கின சொந்தம், கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறது அவளுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், வா வா. இல்ல நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். என்ன சொல்லு கண்ணு. ரேவதி நல்லா அழகா, ஒன்னும் இல்லக்கா, உன்னை மாமா வர சொன்னாரு. மாமாவா? என்னையா? ஆமா, அவரு வெயிட் பண்றேன்னு வர சொன்னாரு. அப்படியா, இரு வரேன் சொல்லிட்டு மொபைல் எடுத்து சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து ஃபோனை எடுத்து பார்த்தா சுத்தமா சிக்னல் கிடையாது. சிக்னல் இல்லாத இடத்துல எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிக்னல் கிடைக்காதனால ஃபோனை கீழே வச்சுட்டு மணியை பார்க்குறா. மணியை பார்த்தா மணி அதுல 8:30 மணின்னு காட்டுது. நைட்டு 8:30 மணிக்கு கல்யாணமாக போற பொண்ணு இப்படி வெளியில போனானா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஊருக்குள்ள வந்த உடனே கேள்விப்பட்ட இந்த வார்த்தைகள்னால தான் வீட்டை விட்டு போறதுக்கு தயங்கினவ, நாம பெங்களூர்ல இருந்தோம், நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத இதெல்லாம், நம்ம கம்முன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் எடுத்து சுரேஷுக்கு பண்ணலாங்கும் போது சுத்தமா சிக்னல் இல்லை. எங்க போக சொன்னதுன்னு தெரியாம மறுபடியும் அந்த பொண்ணு ரேவதியை தேடி கண்டுபிடிச்சு, மாமா எங்க வர சொன்னாங்க? நீங்க எப்பவுமே மீட் பண்ணுவீங்களா, அங்க வர சொன்னாங்க. ஆமா, ஸ்கூல்ல 2 பேரும் முதல்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்து இப்ப வரைக்கும் இல்ல இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் எந்த இடத்துல மீட் பண்ணாங்களோ அதே இடத்துல போகணும்னு சொல்லிட்டு போறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீத்துவோட பெரியப்பா தோட்டம் தான். பெரியப்பா தோட்டத்துல ஒரு சின்னதா ஒரு குட்டி குளம். அந்த குளம்ங்கிறது தண்ணி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அதை சுத்தி ஒரு புறத்துல தேங்காய் தோட்டமும் இன்னொரு புறத்துல நடுவுல வாழை தோட்டமும் காய்கறி கீரையும் போட்டு வச்சிருந்துருப்பாங்க. அந்த பக்கமா பேசிக்கிட்டே நிறைய காய்கறிகளை எல்லாம் பொறிச்சிட்டு நீத்து வந்தது காலங்களும் உண்டு. மறுபடியும் அந்த இடத்துக்கு இப்ப வர சொன்னது பெரிய ஆச்சரியம் தான். ஆனா இருட்டுல அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமே, அப்படி இருக்கும்போது சுரேஷ் ஏன் அங்க வர சொன்னாரு அப்படின்னு சந்தேகத்துல அவ பாட்டு கிளம்புறா. இப்ப என்ன விஷயம்னா, யாருடைய கண்ணுக்கும் படாம போகணும். கிட்டத்தட்ட வீட்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு 5 நிமிஷம் தானா, யாருடைய கண்ணிலையும் படாம வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ரோட்ல இறங்குனவ அப்படி இப்படி எல்லா வீட்டு சந்து பந்துக்குள்ளேயும் யாரு கண்ணிலையும் மாட்டாம கரெக்டா ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்க எப்பவுமே மீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போய் நிக்கிறா. அந்த குளத்தை பாக்குறா.
அவளுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அடிக்கடி நிறைய கசப்பான விஷயங்களும் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அப்பதான் இன்னும் சுரேஷை காணாமேன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறா. சிக்னல் இருக்குது. அப்பாடா, சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணுவன்ட்டு நம்பரை டயல் பண்ணி காதில் வைக்க ரொம்ப நேரமாக பீப் சவுண்ட் மட்டும் தான் கேட்குதே தவிர கனெக்ட் ஆன மாதிரி தெரியவே இல்லை. சரின்னு ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம், அரை மணி நேரம்னு டைம் போய்கிட்டே இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டு மேலே உட்காந்தவ ஃபோனில் தன்னோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பழைய ஃபோட்டோஸு புது ஃபோட்டோஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ முனகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அனத்தல் சத்தத்தை கேட்டவ திடீர்னு மெல்ல திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்க்க சரசரன்னு ஒரு பெரிய சத்தத்தோட பின்னாடி மரத்துக்கு பின்னாடி யாரோ போய் நிற்கிற மாதிரி தெரியுது. மெல்ல எந்திரிச்சவ, சுரேஷ், நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும். இது என்ன விளையாட்டு? ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கல்யாணம் இருக்குது அப்படின்ட்டு. டைம் ஆகுது சுரேஷ், ப்ளீஸ் வெளியில் வா. ஆனால் அந்த சலசலப்பு சத்தம் சுத்தமாக நிற்கவே இல்லை. அந்த மரத்துக்கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவள் எட்டி பார்க்குறா சுரேஷ்னு நினச்சி. ஆனால் அந்த மரத்துக்கு பின்னாடி யாருமே இல்லை. அந்த மரத்துலேருந்து வேறு மரத்துக்கோ இல்லை வேறு புதருக்கோ தாவறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இருந்தாலும் அந்த சலசலப்பு, அந்த சத்தம், அந்த முனகல் சத்தம், இதெல்லாம் எப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுதே ரொம்ப நெருக்கமாக அவளோட முதுகுக்கு பக்கத்தில் யாரோ அதே முனகல் சத்தத்தோட மூச்சு காற்று அப்படியே அவன் மேலே பட அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஆச்சரியன்னா, அந்த ஆளுடைய சத்தம், முனகல் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவள் ஹைட்டுக்கே அவள் பக்கத்தில் யாரோ நின்றுட்டுருக்க மெல்ல தலையை திருப்பி பார்க்குறா. டப்புன்னு ஒரு காற்று அவள் மூஞ்சில் பட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. யாரு யாரு அப்படின்னு தேடி பார்க்க அங்கே ஆட்கள் யாருமே இல்லை. சரி, இதுக்கு மேலே இங்கே நின்று இருந்தோம்னா தேவையில்லாத பயங்கள் தான் வரும்னு நினச்சவ அந்த குளத்தை தாண்டி போகலாம் சொல்லி போகும் பொழுது யாரோ அவள் காலை படக்குன்னு பிடிக்கிறாங்க. காலை தட்டுன்னு யாரோ பிடிக்கணுன்னே சடார்னு கீழே விழுகிறவ, யாரு என்ன அப்படின்னு கீழே தேடி பார்க்க அங்கே யாரும் இல்லை. எதுவும் தட்டி விடலை. ஒரு மரத்தோட வேறு இல்லை கட்டை வேறு ஏதாவது தட்டி விட்டுருந்தா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. மெல்ல அப்படியே எந்திரிக்க முட்டியில் அடிபட்டிருக்க அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திட்டில் உட்காந்து தன்னோட சுடிதார் பேண்ட்டை தூக்கி பார்க்குறா. அது கிழிஞ்சிருக்குது. அப்படியே அதை தட்டி விட்டுட்டு மெல்ல மெல்ல எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. எந்திரிச்ச உடனே பின்னாடி அதே முனகல் சத்தம். ஆட்கள் யாரோ மெல்ல மெல்ல நடந்து வர்றது, சருகு மிதிச்சு வர்றது நல்லாவே தெரியுது. ஆனால் இப்போ திரும்பி பார்க்கறக்கு ஒரு பயம். பின்னாடி யாராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பதட்டம். மெல்ல தன்னுடைய கண்ணை மட்டும் அப்படியே லைட்டாக சைடில் திருப்ப ஒரு உருவம் நல்லாவே தெரியுது. அவள் ஹைட்லாம் கிடையாது. அவள் இடுப்புலேருந்து கொஞ்சம் மேலே தலையை முடி விரிச்சு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. கையை மட்டும் ஓரளவுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா, பாதி கண்ணில் பார்த்துட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை. இப்போ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த உருவம் இப்போ பின்னாடி காணா அப்படின்னு நினச்சவ இதுக்கு மேலே இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டிலேருந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போக, அக்கா அப்படின்னு ஒரு சத்தம். அக்காவா? யாரு யாரு யாரா இருக்கீங்களா இங்கே? அக்கா. மறுபடியும் அக்கா அப்படிங்கிற சத்தம் கேட்க சுற்றி முத்தியும் பார்க்குறா. ஒரு தென்னை மரத்துக்கு பின்னாடி நல்லா கருகருன்னு ஒரு பொண்ணு, கண்ணு மட்டும் தெரியுது, முடி விரிச்சு போட்டுக்கிட்டு. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஈரக்கொலையே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வைக்கப்போருக்கு பின்னாடி பார்த்தா அதே பொண்ணு, அதே கருப்பா தலைமுடி விரிச்சு போட்டு கையை மேலே தூக்குது. மெதுவாக மேலே தூக்கி அவளை பார்த்து சிரிச்ச சிரிப்பில் அவள் உசுரே நின்று போயிடுச்சு. கையை வாவான்னு கூப்பிட அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் பதறி போனவ வேகமாக பின்னாடி முன்னாடியும் பார்த்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறா. பின்னாடி பார்த்து நடக்க, முன்னாடி பார்த்து நடக்க, பின்னாடி பார்த்து நடக்கன்னு சட்டுன்னு யாரோ மேலே இடிச்சு பின்னாடி விழுக அப்பதான் பார்க்குறா முன்னாடி ஒரு ஆம்பளை வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு சொட்ட மண்டையோட கையில் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கிறாரு. அவள் எந்திரிச்சு கண்ணை உறுத்திக்கிட்டு பார்க்க, பொண்ணுச்சாமி பெரியப்பா, பொண்ணுச்சாமி பெரியப்பா, என்னை வீட்டில் விட்டுருங்க பொண்ணுச்சாமி பெரியப்பா. இங்கே என்னமோ எனக்கு சொல்லவே முடியல. நேற்று வைக்க போரில் சொல்லலாமா வேண்டாமான்னு அவளுக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவள் பதட்டத்தில் பேச ஆரம்பிக்கிறா. பொண்ணுச்சாமி பெரியப்பா, என்னை அங்கே விட்டுருங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. அவங்க பெரியப்பாவோட கையை பிடிச்சு அவள் கெஞ்ச அவர், சரி ஏன் இங்கே வந்த? இல்லை பெரியப்பா, அது சுரேஷ், போமா வீட்டுக்கு போ. முன்னாடி அவன் நடக்க அவர் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. டார்ச் லைட் வெடிச்சோம் முன்னாடி போயிட்டு இருக்க, பின்னாடி அவர் வந்துட்டு இருக்க நம்பிக்கையில வேகமா போறா. அவ்வளவுதான்.
இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 அடியில மெயின் ரோடு வந்துடும். அப்புறம் முச்சூடு வீடு தான். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல தான் வீட்டுக்கு போயிடலாம். இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 100 அடியிலே பொன்னுச்சாமி பெரியப்பா வீடு, அத்தை வீடுன்னு எல்லா வீடும் இருக்குது. அந்த 100 அடி எப்படியாவது கலந்துடலான்னு வேக வேகமாக போக சட்டார்னு டார்ச் லைட் வெளிச்சம் ஆஃப் ஆயிடுது. பெரியப்பா ஏன் என்னாச்சு அப்படின்னு திரும்பி பார்க்க பின்னாடி பொன்னுச்சாமி இல்லை. பெரியப்பா, பெரியப்பா, எங்கே போனீங்க பெரியப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தியும் பார்த்துட்டு வேகமாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் பொழுது அதே மூச்சு காற்று ரொம்ப நெருக்கமாக அவன் மேலே ஒரு முனகல் சத்தத்தோட ஒரு அழுத்தத்தோடு வருது. ஆனால் என்ன விஷயம்னா இந்த வாட்டி மூச்சு காத்தோட வேகமும் முனகல் சத்தமும் ரொம்பவே வேகமாக ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வருது. அவ காதுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ வாயில் முனகி முனகி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வார்த்தைகள் தெளிவாக கேட்கலினாலும் அனத்தலும் முனகலும் காதில் கேட்க ஒரே ஓட்டமாக கண்ணை மூடிக்கிட்டு காலில் முள்ளு பட்டாலும் எது பட்டாலும் ஏது பட்டாலும் வேக வேகமாக ஓடி போய் கரெக்டாக அந்த 100 அடியை தாண்டி மெயின் ரோட்டில் கால் எடுத்து வைக்கும் பொழுது வலது பக்கமாக வரக்கூடிய சர்ன்னு ஒரு வண்டி அவன் மேலே பட அவ்வளோதான். கண்ணை முழிச்சு பார்க்கக்கூடியவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீத்து கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது தலைமேட்டில் நீத்துவோட அம்மா, காலடியில் 2-3 பேர், பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிளில் சுரேஷோட வீட்டுக்காரங்க, சுரேஷ் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னலில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்க ஆம்பளைங்க 4-5 பேர் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தவ சடனாக எந்திரிக்க, கண்ணு ஏங்கன்னு இப்படி எந்திரிக்கிற, பதட்டப்படாமல் எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்ல அவ பதட்டப்படாமல் எந்திரிச்சு உட்கார்றா. ஆனால் என்ன விஷயம்னா நீத்துக்கு மட்டும் என்னன்னு புரியல. நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்பட்டப்பா ஞாபகம் இருக்குது. இப்போ வெடிஞ்சிருச்சு, சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் ஆனால் அங்கேருந்து யார் தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க அம்மா பார்க்க அவங்க அம்மா ஒடியாந்து வந்து கையை பிடிக்க, ஒன்றும் இல்லை கண்ணு, ஒன்றும் இல்லை, பயப்படாத, நீ எங்கே கண்ணு அங்கே போன? அம்மா நான் நேற்று சுரேஷ் கூப்பிட்டாருன்னு. நானு ஒன்று இங்கே கூப்பிட்டேன். இல்லைம்மா அது வந்து டக்குன்னு உடனே பக்கத்தில் வந்த பெருமாள், என்ன கண்ணு ஊருக்குள்ளே வரும்போதே சொன்னோம்ல அந்த இடம் ரொம்ப மோசமான இடம்னு, நீ ஏன் கண்ணு அங்கே போன? சின்ன வயசுலேருந்து உனக்கு இதான் கண்ணு வேலை, ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாதேன்னு சொன்னால் அது திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிற. மாமா நான் பொன்னுச்சாமி பெரியப்பாவோட தோட்டம் எங்கே இருக்குது, நீ இருந்த இடம் எங்கே இருக்குது? இல்லைம்மாம்மா நான் பொன்னுச்சாமி பெரியப்பாவோட தோட்டத்துக்கு தான் போனேன். டக்குன்னு உடனே பக்கத்தில் வந்த அவங்க அத்தை ஒருத்தீங்க, என்ன கண்ணு பொன்னுச்சாமி பெரியப்பா தோட்டத்துக்கு வடக்கால போகணும், நீ ஊர் எல்லையில கடந்தனா? என்ன சொல்றீங்க அத்தை? போறவென்ன பெருமாள் அந்த பக்கமா போயிட்டு வரும்போது ஊரலையில மயங்கி கிடந்திருக்கிற, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு உனக்கு ஏற்கனவே பெருமாள் சொல்லியிருக்கானாமா? ஆமாத்த சொல்லியிருக்கிறாரு, ஆனா நான் போனது இங்க பாருங்கண்ணு, ஏற்கனவே அங்க பற்ற போட்டவங்க எல்லாம் ஒன்றும் முடியாம போயிட்டாங்க. வயசு பிள்ளையா இருக்கிற இந்த நாகரீகத்தையெல்லாம் கத்துருப்ப அப்படின்னு நினைச்சு பார்த்தா இன்னும் பாரின்லேருந்து வந்தவளாட்ட பெங்களூர்லேருந்து தானே வந்த, பழக்க வழக்கம் தெரியாத நம்ம ஊருது. பக்கத்தில் வந்த சுரேஷ், நீத்து நம்ம என்னதான் பெங்களூர்ல இருந்தாலும் நம்ம ஊர் வழக்கத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம கல்யாணம் ஆக போகுது, உங்களுக்குன்னு இருக்க வழக்கத்தையும் எங்க இருக்கிற வழக்கத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் ஃபாலோ பண்ணலையா? நான் எங்கேயும் போகாம தானே இருக்கேன். உன்னை யார் ஊரை விட்டு வெளில போக சொன்னா? சுரேஷ் நான் ஊரை விட்டு வெளில போகல, நான் என்ன சொல்ல வரேன்னு யாராவது கேளுங்களேன். டக்குன்னு உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர், சரிகண்ணு என்னதான் சொல்லு. மாமா நேற்று எனக்கு ரேவதி வந்து சுரேஷ் கூப்பிடுறதா சொன்னா, நான் அதனால தான் பொன்னுச்சாமி பெரியப்பாவோட தோட்டத்துக்கு போனேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், சுரேஷ் வரல. அப்போதான் அங்கேருந்து கிளம்பி வரலான்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு பொண்ணு என்னை கூப்பிட்டா, திரும்பி பார்த்து அப்புறம் வேகமாக வந்து அதுக்கப்புறமா தான் அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அறகுறையாக சொல்ல அங்கே இருக்கிற எல்லாருடைய மூஞ்சிலையும் பயங்கரமான குழப்பம். இதில் சுரேஷோட அம்மா, சித்தி, பெரியம்மா எல்லாரும் சுரேஷை சந்தேகமாக பார்க்க, மா நான் எதுவும் பண்ணலம்மா, நான் அவளை கூப்பிடவே இல்லை, நீங்கள் அவட்ட கல்யாணம் வரைக்கும் எதுவுமே கூப்பிடான்னு சொன்னாங்கட்டு நான் கூப்பிடவே இல்லை. சுரேஷ் நீ கூப்பிட்டதா தான் ரேவதி வந்து சொன்னா. உடனே நீத்துவோட அம்மா, ரேவதியா? ஆறுகண்ணு ரேவதி? அம்மா நம்ம தேவியத்தை பொண்ணு. என்னது தேவியத்தை பொண்ணுமா? தேவியன்னு 2 நாள் கிளம்பிசா கல்யாணத்துக்கு வரா, அவ பொண்ணு எப்படி வந்திருப்பா? அம்மா நேற்று நைட்டு சொந்து என்னை பார்த்தாம்மா. பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தீங்க, இல்லை கண்ணு நேற்று மயக்க மட்டும் விழுந்தல என்னமோ ஆயிடுச்சு, நீ இது சரிப்பட்டு வரமாட்ட, ஏக்கா வா
நான் போய் பூசாரிட்ட பாடம் போட்டு வந்துடலாம். அம்மா இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. பொன்னுச்சாமி பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணுங்க. பொன்னுச்சாமி பெரியப்பா நேற்று தோட்டத்துல இருந்து என்னை அவர் தான் டார்ச் லைட் அடிச்சு தூரம் கூட்டிட்டு வந்தாரு. கண்ணு பொன்னுச்சாமி பெரியப்பா ஊர்லயே இல்லை கண்ணு, நெல்லை ஒத்துகைன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்காரங்களோட சென்னை போயிருக்கிறாரு. போன வாரம் வெள்ளிக்கிழமை போன வாரம் இன்னும் ஊருக்கு வரவே இல்லை. பொன்னுச்சாமி பெரியப்பா கூட தான் அப்பா பேசிட்டு இருந்தாரு காலையில. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்கிற எல்லாரும் என்னமோ பேச அவளுக்கு அழுகியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நேத்து நைட்டு நடந்த எல்லாமே இவளுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அது எப்படி அந்த வீட்டில இருந்து இவ பொன்னுச்சாமியோட தோட்டத்துக்கு போற வரைக்கும் யாருமே பார்க்கல அப்படிங்கும் பொழுதே இவளுக்கு சந்தேகம் வந்திருக்கணும். அங்க போய் நடந்த விஷயங்கள், பொன்னுச்சாமி இல்லாதது, ரேவதி வல்லாதது, இது எல்லாமே ஏதோ மனக்குழப்பத்தை ஏற்படுத்த கலக்கத்தோட கண்ணில் தண்ணியோட சுரேஷை பார்க்க சுரேஷ் ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்கிறாரு. சுரேஷ், இல்லை சுரேஷ், நீங்க சொன்னதா ஒரு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல. ஃபோன் பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ரேவதி வந்து கூப்பிட்டதா சொன்ன டைமிங் என்ன? ஒரு 8:30 இருக்கும். நான் டைமுக்கு உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் உன் கால் பிஸின்னு வந்துட்டே இருந்துச்சு. நேற்று நைட்டு 7:45 11 மணி வரைக்கும் உன் கால் பிஸின்னு வந்துச்சு. 11 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு விஷயம் தெரியும், நீ அங்கே மயக்கம் போட்டு கிடந்த அப்படின்னு. பெருமாள் அண்ணன் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடிச்சு பிடிச்சி உன்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஹாஸ்பிட்டலா? ஆமாம். அங்கே போய் பார்த்ததுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னா டவுனுக்கு கூப்பிட்டு போக சொன்னாங்க. வீட்டிலே பார்த்துக்கிறேன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சா பண்ணிகிட்ருக்கியா நீத்து? இல்லை சுரேஷ், நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும். நீ பொறுமையாக கேட்டீங்கன்னா. டக்குன்னு சுரேஷோட குடும்பத்துலேருந்து வந்த 2-3 பேர் நீத்துவோட அம்மா அப்பா பார்த்து, இங்கே பாருங்க, அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வர போகிற பொண்ணு, கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவதுன்னா அசிங்க எங்களுக்கும் தான் அப்படிங்கிற வார்த்தை நீத்துவை சுட்டாலும் வேற வழியே இல்லை. இப்போ அவள் பேசுகிற நிலைமையில் இல்லை. நீத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்விக்குறி, வைக்கோல் போருக்கு பின்னாடி பார்த்த குழந்தை யாரு? அந்த பொண்ணு 8 வயசுலேருந்து 9 வயசு இருக்கும். அதே பொண்ணை நேற்று காட்டுக்குள்ளே பார்த்தா. அக்கான்னு கூப்பிட்டு வான்னு கூப்பிடுது. பொன்னுச்சாமி பெரியப்பாவும் இல்லை, ரேவதியும் வரல. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை இதெல்லாம் பண்ணுறது யாரு? எதுக்காக பண்ணுறாங்க? ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அவளுக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னென்னமோ வார்த்தைகளை பேச அவளோட கண்ணுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உருவம் அந்த பொண்ணு. கருப்பா தலைமுடி விரிச்சு போட்டுட்டு அவளை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிச்சு வான்னு கூப்பிட்ட பொண்ணு. அந்த பொண்ணு யாரு?